$5 லட்சம் பேர் வராங்க, அதுக்கு பாத்துக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கல சார். கொடுக்கலங்க. நீங்க கேளுங்க. 2 வாரம் நீங்க கேளுங்க சார். சும்மா வந்து எதுக்கு கேளுங்க? நீங்க கேளுங்க. 2 வாரம் ஆகுமா ரிப்போர்ட் வரதுக்கு? 2 வாரம். இப்போ நீங்க உடல வாங்கிக்கிட்டீங்களா? நாங்க வாங்கல இல்ல, ஆனா ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இதால ஒரு 5 உயிர் போனாலே எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு உயிர் 5 உயிர் போனாலே எங்களுக்கு பரவாயில்ல. 3:15க்கு போல் நான் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போத்துலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 3:15 போல் யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணி இவங்க வந்து விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்துருக்காங்க, வாமிட் எடுத்திருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. விழுந்திருந்தோடனே ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி இருந்தது. பட் எப்போ ஆம்புலன்ஸ் வந்தது, எப்போ ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்களா இல்லையான்லாம் எதுவுமே தெரியல. நான் போயிட்டு என்னாச்சு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லோரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. ஜிஹெச் கூட்டிகிட்டு வந்துட்டோடனே ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து இல்லை வந்து அவங்களோட ஜுவல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு டைரெக்டாக வந்து டாக்டர் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை அவங்க டெட்னு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போது அந்த 1:20லேருந்து அந்த 2 hours வந்து பப்ளிக்கோ எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஈவன் அங்கே போலீஸ் யாருனா இருந்தாங்களா இல்லையா எதுவுமே தெரியல. குழந்தைக்கு பால் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. போகிறவங்க வரவங்க கூட கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. போய் 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ, அங்கே போய் வாங்கிக்கோன்றாங்க. நான் குழந்தைக்கு நான் என்ன பண்ணுவேம்மா அப்படின்றா அவள். நான் எங்கேருந்து வந்து தரேன், அங்கேருந்து வர்றது. நான் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு வர்றதுக்கு மணி 5 ஆச்சு இங்கே வர்றதுக்கு. அவ்வளோ டிராஃபிக் ஆகிப்போச்சு. ஒரு பச்சாளம் குழந்தை நிற்க வச்சுட்டு ஒரு 2 வீலர் எடுக்க போனான் சார். அவனால் தான் அந்த பொண்ணு வாழ்கிறான். அவளுக்கு அவனை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு அம்மா தான் இருக்கான். அந்த அம்மா இன்றைக்கும் நாளைக்குன்னு இருக்கிறாங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு லைஃப் தேடி தரணும். பிஃபோராக அவங்க சொல்லிடணும், தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, குடம் எடுத்துகிட்டு வாங்க. அது மாதிரி எதுவுமே எந்த மெசேஜும் கொடுக்கல. உள்ளே போகும்போது தான் தெரியுது இங்கே ஒன்றுமே இல்லைன்னு. வெளியே போக முடியாது. பல லட்சம் பேர் எப்படி இப்போ வேணான்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் லட்சக்கணக்கில் வெளியே இருக்காங்க. அவங்களோட அந்த தம்பிக்கிட்ட ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்கள், 2 வீக்ஸில் வந்துடும், ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் டெத்து வந்துட்டு நார்மல் இதுதான், டீஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா வந்துட்டு ஃபுட் பாய்சனாக தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லி அவங்க சைன் வாங்கிட்டாங்க. இப்போ அதுதான் வந்துட்டு குழப்பமாக இருக்குது. 5 லட்சம் பேர் வராங்க, அதுக்கு பாத்துக்க முடியாது. பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாருமே இங்க தான் இருக்கும். பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கேட்டுக்காங்க, போட்டுருங்க. எங்களுக்கு வேணாம், வேணவே வேணாம், எங்களுக்கு வேணாம்ப்பா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கல சார். கொடுக்கலங்க. நீங்க கேளுங்க. 2 வாரம் நீங்க கேளுங்க சார். சும்மா வந்து எதுக்கு கேளுங்க? நீங்க கேளுங்க. 2 வாரம் ஆகுமா ரிப்போர்ட் வரதுக்கு? 2 வாரம். இப்போ நீங்க உடல வாங்கிக்கிட்டீங்களா? நாங்க வாங்கல இல்ல, ஆனா ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நாங்க யாரும் வாங்கல இல்ல. எல்லாரும் நாங்க இங்க தான் இருக்கோம். நாங்க யாரும் சைன் வைஃப்டே சைன் வாங்கல, அவங்க அம்மாட்டே சைன் வாங்கல. யார் வாங்கிட்டாங்க? அவங்களே வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்க. அவங்களே ஆம்புலன்ஸ் இங்க எடுத்து வந்து ஏத்திருக்காங்க சார். நீங்க பிரஸ்காரங்க போட்டுக்காங்க. இதால ஒரு 5 உயிர் போனாலே எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு உயிர் 5 உயிர் போனாலே எங்களுக்கு பரவாயில்ல. ஷோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜ் வரும்போது கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்ப ஆரம்பித்தோடனே அந்த முத்தமிழ் அறிஞர் பஸ் ஸ்டாப் பஸ் டிப்போ இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நாங்கள் வெளியில் வரைக்கும் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு என்னையும் பேபியும் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்க்கிங்கில் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு 1:20 1:30 இருக்கும் டைமிங் ஆஃப்டர்நூன். அவ்வளோதான் போனாங்க. அதுக்கப்புறம் ஆளே வரல. நானும் 2:30 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். கால் பண்ணால் டவர் இல்லை, சுத்தமாக கான்டாக்டே போகல. யாருக்குமே கான்டாக்ட் போகல, அவங்களுக்கும் போகல, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் சரி சொல்லிவிட்டு ஒரு 3:15 போல் நான் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போத்துலேருந்தே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 3:15 போல் யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணி இவங்க வந்து விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்துருக்காங்க, வாமிட் எடுத்திருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஹேபிட்லாம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு எந்த ஹேபிட்டுமே கிடையாது, டீ காஃபி ஹேபிட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே மேடம் நாங்கள் வந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் உடனே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த பஸ் டிப்போ கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நேப்பியார் பிரிட்ஜ் கீழே இறங்கி வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்டாக இடம் தெரியாது, அதனால் அவங்க கால் பண்ணோன்னே நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கால் பண்ணேன், யாரும் அவைலபிள் இல்லை. அப்புறம் அவங்க நியர்பை போலீஸ் 2-3 பேர் நான் யூனிஃபார்மில் ஒருத்தர் இருந்தார், நார்மல் யூனிஃபார்மில் ஒருத்தர் இருந்தார். அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி நான் போகணும், இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னே அவரே என்னை வாலண்டியராக கூப்பிட்டு போனார், என்னையும் குழந்தையும் கூப்பிட்டு போனார். அந்த பிரிட்ஜு மேலே ஏறி கீழே இறங்கின உடனே ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை. நான் அந்த டைமில் ஒரு 6-7 நிமிஷத்துலேயே அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அவங்க விழுந்து இந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அங்கே போனோடனே விழுந்திருந்தாங்க. கீழே விழுந்திருந்தோடனே ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி இருந்தது. பட் எப்போ ஆம்புலன்ஸ் வந்தது, எப்போ ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்களா இல்லையான்லாம் எதுவுமே தெரியல. நான் போயிட்டு என்னாச்சு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லோரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. வீட்டில் யாருக்காச்சும் கால் பண்ணுங்கள், வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு நாங்கள் ஜிஹெச் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஜிஹெச் கூட்டிகிட்டு வந்துட்டோடனே ஒரு 10 to 15 மினிட்ஸில் இல்லை அவங்களோட ஜுவல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு டேரெக்டாக டாக்டர் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை அவங்க டெட்னு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணாங்க, அவ்வளோதான். பப்ளிக் யாராவது எதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? பப்ளிக் ஏதாவது பப்ளிக் இஸ் வெரி வெரி ஒஸ்ட்டு சார், யாருமே ஹெல்ப் பண்ணல சார். 1:20க்கு என்ன அவங்க அந்த இடத்துல விட்டுட்டு அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கியிருக்காங்க. எனக்கு என் கால் டவர் கிடச்சி நான் யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது 3:15 டைம் 3:15 to 3:30 வரைக்கும் இருக்கும். அப்போது அந்த 1:20லேருந்து அந்த 2 hours பப்ளிக்கோ எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஈவன் அங்கே போலீஸ் யாருனா இருந்தாங்களா இல்லையா எதுவுமே தெரியல. போதை பண்ணிருக்காருன்னு அவர் சொல்கிறாரு. சார் அந்த மாதிரி பழக்கமே அவர் கிடையாது. பொண்டாட்டியே ஒய்ஃபு குழந்தை நிப்பாட்டிட்டு ரஷ்ஷாக இருக்குது, நான் 2 வீலர் எட்டுன்னு வந்துடுறேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணி இந்த இடத்த விட்டு நவந்துன்னா ஒன்று நான் கண்டுபிடிக்க முடியாது. நான் 2 வீலர் வரலையா சார் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வரலன்னு சொல்கிறாங்களாம். அவர் போயிட்டு அவர் வண்டி நிற்குது சார். இப்போ வண்டி நிற்குது. என்ன சொல்றாங்க, உங்க கோரிக்கை என்ன? ஒண்ணுமே சொல்லல சார், வண்டி நிக்குதா சார், டாக்டர் ஒரு ஆள் பேசுங்கன்றாங்க. எப்படி சார் சார் அந்த அடிப்படை வசதி யாருமே இல்லை சார். என் பொண்ணு சார் நிற்கிறான், என் பொண்ணு நிற்கிறான், அந்த குழந்தை நிற்குது. இவன் 10 நிமிஷத்தில் வண்டி ஹேண்ட் பேக்கு, குழந்தைக்கு தண்ணி பால் எல்லாமே அமைச்சிருக்கான். பேக்கோட போய் சாயோட போனவன் 2 வீலர் 2 போனவன் தான். ஒரு 1/2 மீட்டர் 60 மீட்டர் கூட இல்லை, விழுந்துட்டு இருக்கானா. அது எப்படி இருந்தாலும் தெரியல. 3 மணி வரல என் பொண்ணு ஃபோன் பண்ணுறான். 2:45 ஃபோன் ரீச் ஆகலை, 2:45 ரீச் ஆச்சு. 2:45 ஆமாம், 1 மணிக்கு போயிருக்கான். 2:45 ரீச் ஆச்சு. டாடி இன்னும் வரவே இல்லை. அவர் அப்போ 1 மணிக்கு போனார். குழந்தைக்கு பால் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. வரவங்க கூட கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. போய் 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ, அங்கே போய் வாங்கிக்கோன்றாங்க. நான் குழந்தைக்கு நான் என்ன பண்ணுவேம்மா அப்படின்றா அவள். நான் எங்கேருந்து சார் அங்கேருந்து வர்றது, நான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டு வர்றதுக்கு மணி 5 ஆச்சு இங்கே வர்றதுக்கு. அவ்வளோ டிராஃபிக் ஆகிப்போச்சு. இவனை கேட்டாக்கா அப்புறமா ஒரு போலீஸ்கார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவன் ஃபோன்லேயே நான் 4 வாட்டி ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. 5ஆவது வாட்டி ஃபோன் பண்ணும்போது ஃபோன் ரீச் ஆச்சு. ஒரு ஆள் அவர் ஒருத்தர் இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு. அங்கே உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காருன்னா அவங்க என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க அப்படின்னு. சரி இந்த லாங் மார்க்கை நாங்கள் அவங்க அமுச்சு விட்றோம், அவங்க பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்படி வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒன்றுமே தெரியும். ஆம்புலன்ஸ் தான் தூக்கின்னு போனாங்களா
எப்படி போனாங்கன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுச்சு. ஆனால் இப்போ உங்கள் கோரிக்கை என்ன சொல்கிறாங்க அவங்க? இது கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு தற்காப்பு இல்லாத ஒரு பச்சை குழந்தை நிற்க வச்சுட்டு ஒரு 2 வீலர் எடுக்க போனான் சார். அவனால தான் அந்த பொண்ணு வாழ்றான். அவளுக்கு அவனை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு அம்மா தான் இருக்கான். அந்த அம்மா இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கே என்ன ஒரு லைஃப் தேடி தரணும். இப்போ உடற்புறாய்வுக்கு விளக்கம் சொல்கிறாங்களா, எதனால் உயிரிழந்தாங்க என்னன்னு எதுவும் அது சொல்லட்டும் சார், அவர் சொல்லட்டும், நம்ம அதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவங்க சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறாங்க. இப்போதைக்கு தற்காப்புக்கு என்னன்னா, அங்கே வந்து போய் 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகிருக்கு. அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது. அந்த ஒரு கை குழந்தை 1.5 வயசு தான் ஆகுது. அவங்க அம்மா இப்போவும் அப்போன்னு இருக்காங்க. இதோ இருக்காங்க பாருங்க. இன்றைக்கி அவங்க செத்து பழத்து வந்திருக்காங்க. அவன் தான் காப்பாற்றி விட்டான். இதே அந்த ஆஸ்பத்திரியில் தான் செத்து பழத்து 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா என்னமோ செலவு பண்ணி காப்பாற்றிட்டு வந்து வச்சுருக்கான். எல்லாத்தையும் காப்பாற்றுறான் அவன் தான். அவனே போயிட்டான். அந்த அம்மா இன்றைக்கி இருப்பாங்களா நாளைக்கு போயிடுவாங்களான்னு தெரியாது. அந்த குழந்தை ஒன்று இருக்குது, அந்த பொண்ணை காப்பாற்றணும். என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி தான் இங்கே இறந்தது கேள்விப்பட்டேன். நானும் அங்கே இருந்தேன். நான் ஆக்சுவலாக வந்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம்தான், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். நம்ம சிட்டிக்குள்ளே உள்ளே என்ட்ராகிறதே ரொம்ப கஷ்டம். அந்த பீச்சில் காவல்துறை பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா அவங்க மேலே எந்த தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. 15 லட்சம் பேர் அந்த சிட்டிக்குள்ளே இந்த ஹேர் ஷோ உள்ளே வரத்துக்கு அவங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் காவல்துறையை பார்த்துருக்கலாம். இருந்தால் கூட ஆப்போசிட் வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? மாற்றி அமைக்க முடியாது. இதுலேருந்து விஐபி வேறு நிறைய பேர். விஐபி அவங்க கண்ட்ரோல் பண்ணி அனுப்பணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? விஐபியும் சப்போர்ட் பண்ணணும், மக்களும் சப்போர்ட் பண்ணணும். ஏடிஜிபி டிராஃபிக் அவரும் நானே டேரெக்டாக பார்த்துருக்கேன். ஏடிஜிபி சார் சுதாகர் சார் அருமையாக அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கேயே இறங்கி சுற்றி பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை மீறி 15 லட்சம் பேருன்றதுனால ஒன்றும் பண்ண முடியல. ரெண்டாவது அங்கே இருக்கிற மெயின் மிஸ்டேக் இந்த பீச்சில் தண்ணி ஒரு டாய்லெட்டும் கிடையாது, ஒரு கடைங்க ஒரு சின்ன கடை கூட கிடையாது. எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, உள்ளே இருக்கும் போல இருக்குது. பிஃபோராக அவங்க சொல்லிடணும், தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, குடம் எடுத்துகிட்டு வாங்க. அது மாதிரி எதுவுமே எந்த மெசேஜும் கொடுக்கல. உள்ளே போகும்போது தான் தெரியுது இங்கே ஒன்றுமே இல்லைன்னு. வெளியே போக முடியாது. பல லட்சம் பேர் எப்படி இப்போ வேணான்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் லட்சக்கணக்கில் வெளியே இருக்காங்க. அப்போ அங்கே வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கை குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க அங்கங்கே பாதிப்பில் இருந்தாங்க. ஒரு பந்தல் இல்லை. அங்கங்கே ஒரு பந்தல் போட்டிருந்தாங்கன்னா நல்லா பண்ணாங்க, ஷோ நல்லா பண்ணாங்க. இதுதான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, தண்ணி பாட்டில் இல்லை. தண்ணி பாட்டிலில் 20 ரூபா பாட்டில் 30 ரூபா 35 ரூபாய்க்கு விற்கிறதா ப்ராப்ளமெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போலீஸ் எதையுமே அந்த இடத்துல கண்டுக்கிட்ட மாதிரி தெரியுது. இல்லைங்க, தண்ணியே இல்லைன்னு தானே ஃபஸ்ட்டு குறை. 35 ரூபா 50 ரூபா இருந்தால் கூட வாங்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. நம்மளே காசு இருந்தால் வேறு யாருன்னா வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம். தண்ணி பாட்டில் இல்லையே எங்கேயுமே நாங்கள் பார்த்த வரைக்கும் தண்ணி பாட்டில் நான் இல்லை. உள்ள ஃபெசிலிட்டியே கிடையாது. உண்மை சொன்னால் அங்கே தண்ணி பாட்டில் கிடையாது, பந்தல் கிடையாது. எங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பீச்சில் அவ்வளோ லட்சம் பேர் இருந்தாங்க. அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல பந்தல் ஃபுல்லாக போட முடியாதுங்க. கடலில் அது 15 லட்சம் பேருக்கும் போட முடியாது. அட்லீஸ்ட் 50,000க்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அங்கங்கே இது மாதிரி பாதிக்கப்படுறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த நெரிசல் அவங்க வெளியே வந்திருக்க தேவையில்லை. இப்போ எல்லோரும் வெளியே போகணுன்ற போது அந்த வெயில் அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. அதே மாதிரி ஆம்புலன்ஸும் நீங்கள் சொல்கிற மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆம்புலன்ஸ் உள்ளே வெளியே போகவும் முடியாது. ஏன்னா எல்லாமே ஒன்றா சூழ்ந்துட்டாங்க. பிரச்சனையாக தான். இப்போது இந்த மார்ச்சூரியில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது. கரெக்டாக அவங்க சைன் பண்ணாமல் பாடி அனுப்பிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் தெளிவாக சொன்னார். அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம். அவர் தான் இன்னொருத்தரை காமிச்சார். அதனால் அவங்க சைன் வாங்கணும், நாங்கள் அனுப்பிச்சோன்றாரு. அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பாதிப்பில் இருந்தாங்க. அதனால் நான் போய்ட்டு எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட பேசி இது பண்ண முடியாது. இது மாதிரி கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சார். டாக்டர் பேசுகிறதுலேருந்து டாக்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேப் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலே ஆகும் ப்ரொசீஜர்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். மற்றபடி என்னென்னா இந்த குடும்பத்துக்கு பாதிப்பாக இருக்காங்க இந்த இங்கே வந்ததுனால. அதனால் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு முதலமைச்சர் ஐயாவுக்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்காத இதுதான். அவங்க கூட யாருமே எதிர்பார்க்காத நடக்கிறது. இன்னொன்று அந்த பந்தல் ஆர்கனைஸ் மேலே தப்பா, அந்த ஆர்கனைசர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு என்னோட காவல்துறை நல்ல சிறப்பாக தான் பண்ணாங்க. அவங்க பண்ண முடியாது. அவ்வளோ பேர் லட்சத்தை இதுவும் மீறி அங்கேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணி எல்லாருமே அனுப்பிச்சிட்டு தான் காவல்துறை எல்லாருமே அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனாங்க. ஓகேங்களா? என்ன ஒன்று அந்த பேரிகேட், அந்த கடல் கிட்ட கூட பேரிகேட் நீட்டாக போட்டிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணியிருந்தா கூட தண்ணியில் நின்று அந்த இது டயர்ட் ஆகிருக்காது.
என்ன சார் இங்கே நடந்தது? ஒரே குழப்பமாகவே இருந்தது. இப்போ ஃபேமிலியோட அவர் வந்துன்னா அங்கே இறந்துட்டு இங்கே வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுக்கல அவங்க, எதனால் இறந்தாருன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டு கொடுக்கல. அவங்க வந்துட்டு காஸ்ட் ஆஃப் டெத் அந்த டீட்டெயில் தராதனால தான் இப்போ வந்துட்டு குழப்பமாக இருக்குது. அவங்க வந்துட்டு கொடுக்காதனால இவங்க வந்துட்டு சைன் வாங்கிட்டாங்க. அவங்களோட அந்த தம்பிக்கிட்ட ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்கள், 2 வீக்ஸில் வந்துடும், ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் டெத்து வந்துட்டு நார்மல் இதுதான், டீஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா வந்துட்டு ஃபுட் பாய்சனாக தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லி அவங்க சைன் வாங்கிட்டாங்க. இப்போ அதுதான் வந்துட்டு குழப்பமாக இருக்குது. அதில் என்ன மாதிரியான குழப்பம்னா சொல்கிறீங்க? ரிப்போர்ட் வந்துட்டு கொடுக்கல, அதை வந்துட்டு வாயால் சொன்னது வந்து ரிப்போர்ட்டாக கொடுக்கல. அவங்க வந்துட்டு லேபுக்கு போய் டெஸ்ட் முடிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. அது வந்து மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. இதுதான் வந்துட்டு மெயினான ஒரு இது. அவர் வந்து டீஹைட்ரேஷன்னா அங்கே வந்துட்டு ஆர்கனைசேஷன் பண்ணது சரியில்லை. பீச்சில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக ரெஸ்ட் ரூம் இல்லை, வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்கல, ஒரு மக்களை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு அவங்க வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இது பண்ணல. ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு ஷாப்ஸ் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா கூட, திங்ஸ் வாட்டர் பாட்டில் எதனா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஒரு டென்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்களோ நல்லா இருந்திருக்கும். எதுவுமே இல்லாதனால தான் இப்போ மக்கள் இவ்வளோ பேர் 5 பேர் இறந்ததுக்கான ரீசன் இதுதான். நிறைய பேர் வந்து கேள்வியாக கேட்குறது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரமாக பீச்சில் மயங்கி கிடந்தார். ஆமாம், 2 மணி நேரமாக இவங்க ஒய்ஃபை வந்துட்டு ஒரு இடத்துல சேஃபான இடத்துல இருக்க வச்சுட்டு இவங்க ஒய்ஃபை விட்டுட்டு நான் போய் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு நடந்து போயிருக்காரு. போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த இடத்துல ஆகியுமே இவங்க யாருமே, நான் மெயினான ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு வந்துட்டு மொபைல் நெட்ஒர்க் இல்லை, ஃபுல்லாக நெட்ஒர்க்கு டோட்டல் நெட்ஒர்க் டவுன் ஆனதுனால இவங்களால் கால் பண்ணி அவங்களை ரீச் பண்ண முடியல. அங்கேருந்து அவர் மயங்கி இருக்கிறதுனால அவர் ஃபோன் எடுத்து ஆக்சஸ் பண்ணி யாருக்கு தகவல் சொல்லணும்னு உங்களால் முடியல. ஆம்புலன்ஸ்க்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க, யாராலும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். அதான் ஆர்கனைசேஷனே சரியில்லாதனால தான் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனது காரணமே. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நெட்ஒர்க் யாரா இருந்ததுன்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, போலீஸ் ஃபோன் பண்ணும். நெட்ஒர்க் இல்லை, ப்ளஸ் அது இல்லாமல் டிராஃபிக் யாராலையுமே மூவ் பண்ணி போக முடியல. அங்கே இருக்க நம்மளே அங்கே நானும் அங்கே அட்டன் பண்ணி போயிருந்தேன். நானும் ஃபங்க்ஷன் அந்த இது போயிருந்தேன். அதனால் என்னாலேயே வெளியே வர முடியல. நானே கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்து ட்ரெயின் எடுக்க முடியல, ட்ரெயின் போக முடியல. அவ்வளோ வெயிட் பண்ணி தான் நாங்களே வந்தோம். அந்த சுச்சுவேஷன் நானும் நேரில் பார்த்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ விஷயம் இருக்கிறனால ஆர்கனைசேஷனே சரியில்லை. அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணல. பப்ளிக்கை வந்துட்டு அவங்க வந்துட்டு கேதர் பண்ணல. அவங்க இப்போ கார்த்திக்ன்றவர் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க? நீங்கள் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்க சொந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ ரிப்போர்ட்டுக்காக குடும்பம் என்ன பண்ண? ரிப்போர்ட் தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் அவங்க வெயிட் பண்ணுங்கள், 2 வீக்ஸ் ஆகட்டும் அப்படின்றாங்க. ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு என்ன டெத்துன்றது. காஸ் ஆஃப் டெத்துன்றதுல வந்து அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்க வந்து ஃபுட் பாய்சன் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த இறந்துட்டார் இல்லையா, நேற்று இந்த விமான சாகனத்தில் பார்க்கும்போது அவனுடைய கார்த்திகேயனுடைய சித்தப்பா தான் நான். அவர் வந்து ஒரு துறைமுகத்தில் தனியார் இதில் வந்து வேலை செய்துட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அவன் குடும்பத்தோடு காலையில் போயிருக்கான், 9 மணிக்கு போயிருக்கான். போகும்போது அங்கே ஒரு மணி வரைக்கும் ஒரு 3 மணி 4 மணி நேரம் வெயிலுடைய தாக்கம். அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்துட்டுலாம் ரிட்டன் வரும்போது அவன் அவங்க ஒய்ஃபையும் பையனையும் கொஞ்சம் நேரில் நெல் 2 வயசு பையன் குழந்த நெல்லுன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போயிருக்கான். வண்டி எடுக்க போகும்போது அந்த ஏற்கனவே இந்த வெயிலில் வண்டி கிட்ட போகும்போது மயக்கச்சி விழுந்துட்டு இருக்கிறான். மயக்கச்சி விழுந்ததை வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் அங்கே வந்து பப்ளிக் அவங்கவுங்க போயிருந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. மற்றபடி சேஃப்டியாக வந்து ஒன்றுமே அந்த 1 ஹவர் விழுந்துருந்ததுனால காப்பாற்ற முடியல, தூக்க முடியல. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுனால ஒரு உயிரை வந்து நம்ம காப்பாற்ற தவறிட்டோம். ஆம்புலன்ஸுக்கு வந்து சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வந்து இதை வருது அதை வருதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் ரெஸ்பான்ஸ் லேட்டாக வந்ததுனால அவன் ஜிஹெச்சி கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, வேறு தனியார் ஹாஸ்பிட்டலாம் போகலான்னு ஏதாவது பண்ணி உயிரை காப்பாற்றலாம் போது ஆம்புலன்ஸு டிலே ஆகி அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டாங்கன்ற லெவலில் சொல்லும் போது இது மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு உயிர் காப்பாற்றப்பட்ட உயிர் வந்து இறந்து போகுதுன்றது ரொம்ப அரசாங்கம் வந்து ஃப்யூச்சரில் வந்து இது. ஏன்னா 5 லட்சம் 10 லட்சம் எதிர்பார்த்து 5 லட்சம் மேலே அரசாங்கம் வந்து எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் தான். எந்த ஒரு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்திருக்கணும். தண்ணீர் வசதி அந்த வசதி ஜனங்கிறதுக்கான இல்லை. வழியெல்லாம் ஒரே லாக் பண்ணி அங்கன்னு சொல்லிட்டு லாக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்னும் எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த சம்பவம் நடக்கக்கூடாது எதிர்காலத்தில். உங்களுக்கு வந்து அவர் இறந்துட்டாருன்ற செய்தி வந்து எப்போ வந்தது? நீங்கள் எப்போ அரைவ் ஆனீங்க? நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் பள்ளிக்கரணை பக்கம் இருந்தேன். எனக்கு ஒரு 3:30 4 மணிக்கு மேலே தான் எனக்கு தகவல் கிடச்சிது. நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே நான் ஒரு இன்டீரியர் ஏரியாவில் இருந்தேன். இங்கே வரும்போது தகவல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டாக்டருங்க இது மாதிரி சொல்லிட்டாங்க
அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தகவல் வருது, ஒரு 5 மணிக்கு தகவல் வருது. நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஏதாவது பேச முடிஞ்சதா? அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? என்ன காசு அப்படி? டாக்டர்கிட்ட நான் பேச முடியல, அவங்க மனைவி மூலிமா எங்களுக்கு தகவல் வந்துருக்குது. இது பண்ணும்போது இவங்க வந்து இல்லை நாங்கள் போகும்போதே இது இறந்துட்டாங்கன்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர, பட்டு நேச்சர் ஆஃப் டெத் அப்படின்னு தெரிவிக்கலை. கேட்டால் இப்போ கேட்குற வரைக்கும் போது நாங்கள் இதில் தான் பார்த்து தான் மார்ச்சரி பின்னு தான் சொல்லலாம். மார்ச்சரி எப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்க? எப்போ வந்து பாடி கிடைக்குன்றது இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில், ஏன்னா 11 மணிக்கு தான் வரோன்னு சொன்னாங்க. அது 11-11:15 வந்தாங்க. இன்னும் ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க போது, இன்னும் 1/2 ஹவரில் அந்த பாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் நாங்கள். இன்னும் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு டிமாண்ட் பண்ணுறது என்னென்னா, அவங்க அப்பா வந்து அந்த கார்த்திகேயனுடைய அப்பா வந்து ஒரு 2020 வந்து கொரோனாவில் இறந்துட்டார். இவன் ஒருத்தன் தான் வாழ்வாதாரம் அந்த குடும்பத்துக்கு. அப்படி இருக்கும்போது அவன் இறந்துட்ட பிறகு இப்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு 31 வயசு 32 வயசு, அந்த வயசில் வந்து அந்த சின்ன 2 வயசு குழந்தைங்க காப்பாற்றிட்டு குடும்பத்தை நடத்துறதுன்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். அதனால் அரசாங்கம் அதில் வந்து கவனம் செலுத்தி அந்த குடும்பத்துக்கு, அந்த பொண்ணு படித்த பொண்ணுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா அவளையும் அந்த அம்மாவும் காப்பாற்றிப்பாங்க, அவனுடைய பையனையும் ஃப்யூச்சரில் ஒரு உதவிகரமாக இருக்குன்றது அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிறோம். அந்த மாதிரி உதவி செய்யாமல் ஏதாவது நிவாரண தொகை அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா உங்களோட? இல்லை, நிவாரணம் நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு டிமாண்டு தான் வைக்கிறோம். அவங்க இதை செய்ய முடிஞ்சால் செய்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வேலைவாய்ப்புன்றது காலம் ஃபுல்லாக அவங்க இது பண்ணிவிடுவாங்க. ஒரு நிவாரண தொகைன்றது ஒரு டைமில் இருந்து போகும்போது அதை அப்படின்னு. பட் எனியோ கவர்மெண்ட் டிசைட் பண்ணி தான் அது பண்ணோம். ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறது அரசாங்கத்துடைய கடமை. அதை முறையாக வைக்கிறோம். நீங்கள் அந்த ஏர் ஷோக்கு போயிருந்தீங்களா? நான் அந்த மீடியா லைனில் இருக்கும்போது நான் 9 மணிலேருந்து நான் மெசேஜை கொடுத்துட்ருக்குறேன். இது மாதிரி இவ்வளோ அலைகளான கூட்டம் இருக்குது. அப்புறம் ரிசர்வ் பேங்க்லேருந்து நான் கூப்பிட்டுருவேன். அப்போ ஜிஹெச்சில் நேற்று 10:30 மணிலாம் ஜிஹெச்ல நோய் தான் நான் டிராஃபிக்கே போனேன். ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிறதுனால நான் அதை போய் இருந்தேன். அந்த நேரடியாக பார்க்கும்போது நானே வீடியோவில் அமுச்சு விட்ருக்குறேன். இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கல. நான் சில ஜனங்களோட சொன்னேன், ஏன் இந்த கூட்டத்தில் வரீங்க, வீட்டுக்கு கொண்டு போதானே பசங்களாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆர்வ கோளாறுல வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல, மாட்டிட்டாங்க. நான் ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி வரைக்கும் இருந்தேன். அது ஜனங்க ஆர்வத்தோடு இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்க்கும் நான் பல பேர்கிட்ட சொன்னேன், இந்த வெயிலில் ஏன் மாட்டின்னு, கூட்டத்தில் மாட்டின்னு வந்துட்டாங்க, போக முடியல, எதுவும் செய்ய முடியாதனால கூட்டத்தில் மாட்டிட்டாங்க. இல்லை, இப்போ அவங்ககிட்ட பேசும்போது அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது வந்து பப்ளிக் யாருமே ஹெல்ப் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக வந்து அவர் அங்கேயே இருந்தார். எந்த ஃபஸ்ட் எய்டு ஹெல்ப்பும் கிடைக்கல, ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களால் இப்போ எப்படி பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, இப்போது தண்ணி விஷயம் கரெக்டு தான். அவங்க தண்ணி விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வரும்போது ஒரு ரேட் விற்கிறாங்க, கூட்டம் அதிகமாக விற்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கூட்டமாக அவங்ககிட்ட பாட்டில் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ வாட்டர் ட்ரை ஆகி போச்சு. அது ஒன்று. பப்ளிக் வந்து இந்த டயத்தில் எப்படின்னு குறை சொல்கிறதுக்கு என்னென்னா, 4 ஹவர் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களும் சூரிய வெப்பம் அது இதுவும் கூட்டம் நெரிச்சல் வீட்டுக்கு போகிறது தான் பார்ப்பாங்களே தவிர, அவர் விழுந்திருந்தா குடிச்சிட்டு விழுந்தாலும் ஒரு கொஸ்டின்லாம் வரும். அதனால் அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்க ஓட தான் செய்வாங்க. பப்ளிக்கு வந்து இதில் வந்து நான் வந்து இது சொல்கிறதா மாதிரி இல்லை. பட் சேஃப்டி அங்கே செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்து அந்த செய்திருந்தால் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய